பிரதமர் பாதுகாப்பு என்பது அரசாங்கத்தின் தலையாய கடமை. அதை அவங்க திறன்பட செய்கிறார்களா என்று கேட்டால் திறன்பட தான் செய்கிறார்கள். ஏன்னா எஸ்பிஜியோட பாதுகாப்பை அரணை மீறி யாரும் பிரதமரை தொடுவது மிக 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 கடினம். பிரதமரோட கான்வாயை ஓவர்டேக் பண்றதுக்கு ஒரு கார் ட்ரை பண்ணும் போது எஸ்பிஜி அதை தடுத்தாங்க. அந்த கார் தடுத்து நிறுத்தப்பட்டது. ஸோ பிரதமரோட உயிருக்கு இது முதல் முறை இல்லை, பல முறை அச்சுறுத்தல்கள் வந்துள்ளன. பல முறை இந்த பிரதமரின் மீது தாக்குதல் நடத்தவும் தாக்குதல் செய்வதற்கும் நக்சல் அமைப்புகள் மூலமாகவும் அந்நிய சக்திகள் மூலமாகவும் பாகிஸ்தானுக்கு துணையாக இருக்கும் பயங்கரவாதிகள் மூலமாகவும் முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. அந்த மேனுவல்ல எங்க குறைபாடு நடந்துள்ளதுன்னு பார்த்தா எஸ்பிஜி கிட்ட இருந்து குறைபாடு நடப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அப்ப ஸ்டேட் போலீஸ் அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியில எங்கேயோ ஒரு தோய்வு வந்த காரணமாகத்தான் இது மாதிரி ஒரு அட்டம் நடந்திருக்கிறதா. இது மாதிரியான ஜெலட்டின் ஸ்டிக்குகள் கலைப்பது என்பது ஒரு அச்சுறுத்தல் ஆன ஒரு விஷயம். அவரின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் மட்டுமல்ல, இன்னும் சொல்ல போனா கர்நாடகா மாநில அரசின் மீதே பல கேள்விகள் எழுப்பப்படும். மாநில அரசு எந்த அரசு இருந்தாலும் அங்க இருக்கும் அதிகாரிகளின் கடமை அது. வருவது பாஜகவின் தலைவர் மோடி அல்ல, இந்திய பிரதமர் மோடி. அவருக்கு ஃபுல் ப்ரூஃப் செக்யூரிட்டி கொடுக்க வேண்டியது அந்தந்த ஆட்சிகளின் கடமை. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்றுக்கு கர்நாடகா மாநிலம் பெங்களூர்ல ஒரு நிகழ்ச்சிக்கு செல்கிறாரு. அங்க பார்த்தோன்னா அவருக்கு மிரட்டல் விடப்படுகிறது. அவர் செல்லும் வழியெல்லாம் வெடிபொருட்கள் கண்டெடுக்கப்படுகிறது. இது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை அவர் உயிருக்கு ஏற்படுத்தியிருக்கு. சார் எப்படி பாக்குறீங்க? இதனுடைய பின்னணி என்ன? ஆக்சுவலா இது தட்டாங்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியால ஜெலட்டின் ஸ்டிக் அவர் செல்லும் வழியில 3 கிலோமீட்டர் அவர் நேற்று ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களோட ஆசிரமத்துக்கு போய் ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ண வேண்டியதா இருந்தது. அவர் அதுக்கு போயிருந்தாரு. அதோட வழியில ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் அந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு 3 கிலோமீட்டர் தொலைவில் ஜெலட்டின் ஸ்டிக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அது ஒரு இளைஞர் அவருக்கு புத்தி சுவாதீனம் இல்லாத இளைஞர்னு சொல்றாங்க கர்நாடகா போலீசார். அவர் தான் போன் பண்ணி சொன்னாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் கோரமங்கலா போலீஸ் அவரை அரெஸ்ட் செய்து விசாரிச்சிருக்காங்க. ஏற்கனவே இது மாதிரி அவர் பலமுறை போன் செய்து இது மாதிரி தகவல்களை கொடுத்துள்ளார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அது புத்தி சுவாதீனம் இல்லாததுனால அவருக்கு அவரோட சொல்ற பல விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாதால அவரை வெளியே விட்டாங்க அப்படின்றாங்க. சரி, வெளியே விட்டாங்க, அவரை புத்தி சுவாதீனம் இல்லாதவர் எல்லாம் சரி. பட் இந்த வாட்டி ஜெலட்டின் ஸ்டிக் எப்படி வந்தது? புத்தி சுவாதீனம் இல்லாதவர் எடுத்துட்டு போய் வச்சாரா இல்ல வேற யாராவது வச்சாங்களா? அப்படி வச்சிருந்தா இவருக்கு எப்படி தெரிய வந்தது? இவர் ஏன் போன் பண்ணி சொல்லணும்? சோ நிறைய கேள்விகள் தான் இப்போ நம் கிட்ட இருக்கு, தவிர்த்து பதில்கள் இல்லை. சோ ஒண்ணு நல்ல புரியுது, இது 2வது முறை கர்நாடகாவில் நடக்கிறது. 2023 பிரதமர் ஹூப்ளியில அவரோட கார் செல்லும் போது பிரதமரோட கான்வாயை ஓவர்டேக் பண்றதுக்கு ஒரு கார் ட்ரை பண்ணும் போது எஸ்பிஜி அதை தடுத்தாங்க. அந்த கார் தடுத்து நிறுத்தப்பட்டது. சோ பிரதமரோட உயிருக்கு இது முதல் முறை இல்லை, பல முறை அச்சுறுத்தல்கள் வந்துள்ளன. உதாரணத்துக்கு குரு பத்வந்த் சிங் பன்னுன்னு சொல்லிட்டு காலிஸ்தான் அமைப்பை சேர்ந்தவர் பிரதமரோட உயிருக்கு விலை வைத்தார் கனடால இருந்து. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2018 அர்பன் நக்சல் அமைப்புகள் ஸ்னைப்பர் கன் மூலமாக தொலை தூரத்திலிருந்து தாக்கக்கூடிய ஒரு துப்பாக்கி மூலமாக பிரதமரை கொல்வதற்கு முயற்சி எடுத்தனர். அவர்கள் கைது செய்யப்பட்டனர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரீசெண்டா போன வருடம் அவர் டான்ஜின்ல எஸ்சிஓ கான்ஃபரன்ஸ் சைனால மிகப்பெரிய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதாக தகவல்கள் கசிந்தது. அதை தொடர்ந்து பங்களாதேஷ்ல டாக்கால டெரஸ் ஜாக்சன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க முன்னாள் ஸ்பெஷல் போர்சஸ் வீரனும் உளவாளியும் மட்டும் இல்லாமல் துருக்கி நாட்டை சேர்ந்த உளவாளிகளும் பாகிஸ்தான் ISI உளவாளிகளும் 17க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் போன வருடம் டாக்கால. அப்ப பிரதமருக்கு அச்சுறுத்தல் இருந்தது என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. சோ பல முறை இந்த பிரதமரின் மீது தாக்குதல் நடத்தவும் தாக்குதல் செய்வதற்கும் நக்சல் அமைப்புகள் மூலமாகவும் அந்நிய சக்திகள் மூலமாகவும் பாகிஸ்தானுக்கு துணையாக இருக்கும் பயங்கரவாதிகள் மூலமாகவும் முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஏன் அவர் பிரதமர் ஆவறதுக்கு முன்னாடியே பீகார்ல அவரு ரேலி அட்டன் பண்ணும்போது அவர் ரேலிலேயே குண்டு வெடிச்சது 2014. ஒரு வாட்டி கேரளால அவர்
திருவனந்தபுரத்துல ஒரு ரோட் ஷோ நடத்தும் போது ஒரு மொபைலை தூக்கி அவர் மீது வீசுறதுக்கு ட்ரை பண்ணும்போது எஸ்பிஜி வந்து அதை தடுத்து கீழே தள்ளி விடுவாங்க. மொபைலை யூடியூப்ல பாத்தீங்கன்னா இருக்கும். இது மாதிரி பல்வேறு சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டுள்ளன. பட் பிரதமர் பாதுகாப்பு என்பது அரசாங்கத்தின் தலையாய கடமை. அதை அவங்க வந்து திறன்பட செய்கிறார்களா என்று கேட்டால் திறன்பட தான் செய்கிறார்கள். ஏன்னா எஸ்பிஜியோட பாதுகாப்பை அரணை மீறி யாரும் பிரதமரை தொடுவது மிக 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 கடினம். அதுவும் மோடிக்கு இருக்கும் அச்சுறுத்தல்கள் வந்து பெரிய அளவுல இருப்பதனால் அவர் அதிகமாக பாதுகாக்கப்படும் குறிப்பிட்ட சில தலைவர்களில் அவரும் ஒரு தலைவர் உலகத்துல. சார், இந்த பிரச்சனையை வந்து அப்ப நம்ம உலகளாவிய பிரச்சனையா பார்க்க முடியணுமா? ஏன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு இதன் பின்னணியில் ஒரு சர்வதேச குற்றவாளிகள் அது போன்று யாராவது பயங்கரவாதிகள் யாராவது இருக்காங்களா? இப்போதைக்கு அதாவது முதல் கட்ட தகவல்கள் இது இவ்வளவுதான் வந்திருக்கே தவிர்த்து இதுல சர்வதேச குற்றவாளிகள் சர்வதேச அமைப்புகள் யார் இருக்கான்னு சொல்லிட்டு நான் வியூகத்தின் அடிப்படையில் எதுவும் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் பிரதமருக்கு ஒரு ப்ரோக்ராம், அதாவது அவரோட ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அந்த இடத்துக்கு மிக அருகில் ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில், அதுவும் ரோடுக்கு பக்கத்துல இது மாதிரியான ஜெலட்டின் ஸ்டிக்குகள் கிடைப்பது என்பது ஒரு என்ன சொல்றது, ஒரு அச்சுறுத்தல் ஆன ஒரு விஷயம். அவரின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் மட்டுமல்ல, இன்னும் சொல்ல போனா கர்நாடகா மாநில அரசின் மீதே பல கேள்விகள் எழுப்பப்படும். கண்டிப்பா மாநில பாதுகாப்பு வந்து ஒரு கேள்விக்குறியாதான் இப்போ நிக்குது பிரதமர் பாதுகாப்புல. ஏன்னா பிரதமர் வந்து ஒரு இடத்துக்கு வரப்போறார் என்பது அட்லீஸ்ட் ஒரு 15-30 நாள் முன்னே இது தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும். சொல்லிடுவாங்க. சொன்ன அப்புறம் அட்லீஸ்ட் 10 நாளைக்கு முன்னாடியே இதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணுவாங்க. மத்திய அமைப்புகள், பல அமைப்புகளும் எஸ்பிஜியும் பிளஸ் மாநில போலீஸ் உயர் அதிகாரிகளும் இதுக்கு பல கட்ட பணிகள் இதுல நடக்கும். அவர் எப்படி வருவாரு, எந்த ரூட்ல வருவாரு, எந்த ரூட்ல திரும்பி செல்வாரு, அவர் பின்பற்ற வேண்டிய வழி என்ன, அவர் கூட யார் உட்காரணும், யார் வந்து அவருக்கு பூச்செண்டு கொடுக்கலாம், யார் அவருக்கு மாலை அணிவிக்கலாம், அவர் இடது பக்கம் யார் உட்காருவார், வலது பக்கம் யார் உட்காருவார், அவரோட ஸ்டேஜ் எவ்வளவு தூரத்துல இருக்கும், ஸ்டாண்ட் ஆஃப் ஜோன் அப்படின்வாங்க, அவர் வண்டி நிக்கிற இடத்துல இருந்து எவ்வளவு தூரத்துல மக்கள் இருக்கணும், அவர் உட்கார்ற இடத்துல இருந்து எவ்வளவு தூரத்துல மக்கள் வந்து உட்காரலாம், யார் வந்து அவரை நெருங்கலாம், யார் வந்து நெருங்க கூடாது, யார் அவரோட ஏர்போர்ட்ல இறங்கும் போது யார் அவரை வரவேற்கலாம், யார் வந்து அதுல நிக்கலாம், இது எல்லாமே முன்கூட்டியே டிசைடட். இது எஸ்பிஜி மேனுவல். ஸோ அந்த மேனுவல்ல எங்க குறைபாடு நடந்துள்ளதுன்னு பார்த்தா எஸ்பிஜி கிட்ட இருந்து குறைபாடு நடப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அப்ப ஸ்டேட் போலீஸ் வந்து அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியில எங்கேயோ ஒரு தோய்வு வந்த காரணமாகத்தான் இது மாதிரி ஒரு அட்டம் நடந்திருக்கிறதா பார்க்க முடியுதே தவிர்த்து அது ஜெலட்டின் ஸ்டிக்குகள் வருவது என்பது வந்து நம்ம ஈஸியா எடுத்துக்க முடியாது. அப்கோர்ஸ் பிரதமருக்கு அதனால பெரிய பாதிப்பு ஏற்பட்டதா இல்ல ப்ரோக்ராமுக்கு பாதிப்பு ஏற்பட்டதான்னு பார்த்தா ஒண்ணும் இல்லை. பட் இது மாதிரி ஒரு முயற்சி எடுப்பது என்பதே ஒரு ஒரு அச்சத்தையும் இன்னும் சொல்ல போனா ஒரு பயத்தையும் ஏற்படுத்துது இல்லை. அப்போ சட்டம் ஒழுங்கு வந்து எந்த அளவுக்கு சீரா இருக்குன்றது ஒரு கேள்வி எழுப்பும். ஏன்னா சுற்றறிக்கை வந்து மத்திய உள்துறை அமைச்சகமும் பிரதமரோட அலுவலகம் 2 பேருமே கேட்பாங்க, பிஜியும் கேட்பாங்க, சுற்றறிக்கை கேட்பாங்க, என்ன பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கிறதுன்ட்டு அவங்க பிளாக் பண்ணுவாங்க. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பிரதமர் கலந்து கொண்ட மீட்டிங்லேயே சந்திரபாபு நாயுடு அவர்கள் கூட இப்ப ஜெகன்மோகன் ரெட்டி அரசு இருக்கும் போது கரண்ட் கட் செய்யப்பட்டது பிரதமரோட மீட்டிங்லயே. சோ இது மாதிரியான சம்பவங்கள் வந்து அவர் பிரதமரோட உயிருக்கு அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், அதை ஜெனரலா அவாய்ட் பண்ண பார்ப்பாங்க. பட் மாநில அரசுகள் அதை துல்லியமாக கவனிக்க வேண்டியது மாநில அரசு, எந்த அரசு இருந்தாலும் யாராக இருந்தாலும் அங்க இருக்கும் அதிகாரிகளின் கடமை. அது வருவது பாஜகவின் தலைவர் மோடி அல்ல, இந்திய பிரதமர் மோடி. அவருக்கு ஃபுல் ப்ரூஃப் செக்யூரிட்டி கொடுக்க வேண்டியது அந்தந்த ஆட்சிகளின் கடமை. அதை திறன்பட செய்ய வேண்டியதும் அந்த ஆட்சி கீழ் இயங்கும் உள்துறை அமைச்சகத்தின் கடமை, குறிப்பிட்டு போலீஸ் துறையின் கடமை. ஏன்னா அவங்க வந்து கோர், அதாவது அவரை சுத்தி இருக்கிற பாதுகாப்பு அரண்குள்ள வரமாட்டாங்க, வெளியில இருக்க பாதுகாப்பு தான் அவங்க கொடுப்பாங்க. அந்த பாதுகாப்பே இவங்க திறன்பட செய்யலன்னா என்ன ஆகும்ன்ற ஒரு கேள்விகள் இப்போ எழும்பு. அப்கோர்ஸ் அவங்க யாரும் கண்டுபிடிச்சாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க, எல்லாம் ஓகே. பட் இது எப்படி நடந்தது? கர்நாடகாவுடைய மாநில அரசு சரியான முன்னேற்பாடுகளை பிரதமர் மோடிக்கு வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கா சார்?
இல்ல அதெல்லாம் வழங்கியிருக்காங்க. இல்ல இது எங்கேயோ ஒரு தோல்வி ஏதோ ஒரு தோய்வு, ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறதா இது பார்க்கப்படுதே தவிர்த்து திட்டமிட்டு எந்த மாநில அரசும் பிரதமரோட உயிருக்கு அச்சுறுத்தல் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. பெரும்பாலும் இது போல வதந்திகள் வரும். ஆனா இது உண்மையாகவும் மாறி இருக்கு சார். அது எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களாகவே இருந்தாலும் பிரதமரின் பாதுகாப்பை முழுமையாக அவர்கள் பராமரிக்கத்தான் பார்ப்பார்கள். சீரான பாதுகாப்பு நெறிமுறைகளை அவர்கள் கடைபிடிப்பார்கள். ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்வாங்க. அது அவங்களுக்கு மேனுவல்லே இருக்கு. எஸ்ஓபி மேனுவல்லே இருக்கு அவங்களுக்கு. எஸ்பிஜி மேனுவல்னு சொல்லிட்டு அதை அவங்க பின்பற்றாம இருக்கவே மாட்டாங்க. சோ அதுல எந்த காம்ப்ரமைஸும் எந்த அரசும் செய்யாது. சோ அதெல்லாம் நான் ஏத்துக்கொள்ள மாட்டேன். அந்த வாதத்தை எல்லாம் ஏதோ ஒரு தொய்வு, ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறதாக பார்க்க முடியுமே தவிர்த்து இது திட்டமிட்டதாக நடந்ததாக நான் பார்க்கிறேன். மற்றபடிக்கு குருபத்வந்த் சிங் பண்ணதோ இல்ல டான்ஜின்ல சைனால அவர் மீது நடந்த ஒரு முயற்சியோ இல்ல பீகார்ல நடந்த முயற்சியோ இல்ல பீகார்ல நடக்கும்போது அவர் பிரதமர் இல்ல இப்ப மகாராஷ்டிரால நடந்த முயற்சியோ இதெல்லாம் பிளான்டு. இது பெங்களூர் பிளான்டா நான் எடுக்கல. பட் ஸ்டில் அது ஒரு பாதுகாப்புல ஏதோ ஒரு தோய்வு வந்துள்ளது. இது சரியல்ல, அவ்வளவுதான். சார் பிரதமர் இது குறித்து பேசியிருக்காரா? அவருடைய நிலைப்பாடு என்னவா சார் இருக்கு இந்த விஷயத்துல? ஏன்னா அங்க பிரதமர் இதை பத்தி பேசல. ஏன்னா பிரதமர் பேசுறதுக்கான முகாந்திரம் என்ன இருக்கிறது? இது போலீஸே கண்டுபிடிச்சிருக்காங்க, போலீஸை அரெஸ்ட் செய்திருக்காங்க. சரி, அங்க ஜெலட்டின் ஸ்டிக் இருந்ததுதான் இங்க விஷயம். அதுவும் போலீஸ் சொன்னாதான் தெரிஞ்சு. போலீஸ் மூடி மறைச்சிருக்கலாம் இந்த விஷயத்த. இந்த லேப்ஸ் இருக்குன்னு அவங்களே தான் சொல்லியிருக்காங்க. சோ இதுல பிரதமர் பேசுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு விஷயம் இல்லை. ஆனா பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னடான்னா, யார் இத பண்ணாங்க, எதனால பண்ணாங்கன்ற அந்த ஒரு விஷயம் இன்னும் நம்மளுக்கு சரியா வெளியே வரல. இது திட்டமிட்டு செய்யப்பட்டதா, சதி வேலையில அடங்கி இருக்கிறதா என்னவென்று நாம் பார்க்க. மேலும் பிரதமருடைய பாதுகாப்பு இதன் மூலம் அதிகப்படுத்த தேவை இருக்குங்களா? ஆல்ரெடி அவர்கிட்ட பாதுகாப்புல தானே சார் இருக்காரு. இன்னும் அதிகப்படுத்த வேண்டிய தேவை இங்க இந்தியாக்குள்ள இருக்காது. ஏன்னா அது எந்த மாநில ஆட்டம் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசா இருந்தா கூட அவருக்கும் கருத்து வேறுபாடு இருந்தா, போன அரசும் சரி, திரு ஸ்டாலின் அவர்கள் இருந்தப்பயும் சரி, இப்ப திரு விஜய் அவர்கள் வந்தப்புறமும் சரி, என்ன ஒரு அரசியல் முரண்கள் இருந்தாலும் பாதுகாப்பு கொடுக்கறதுல அவங்க எந்த விதத்திலையும் அதை என்ன சொல்றது, அவங்க குறைபாடு இருக்காது என்றுதான் நான் கருதுறேன். ஏன்னா யாரும் அந்த குறைபாடை செய்ய மாட்டாங்க. ஏன்னா தான் தள்ளியே தான் மண்ணள்ளி கொட்டி கொண்டுவதற்கு நிகரான ஒரு செயலாக கருதப்படும். இரண்டாவது, பிரதமர் வரும்போது அவர் நாட்டின் பிரதிநிதியாக வரும்போது அவரை பாதுகாப்பது அந்தந்த மாநில அரசுகளின் கடமை. அந்த கடமையில் இருந்து அவர்கள் தவற மாட்டார்கள். அது யாராக இருந்தாலும் அந்த தவற செய்ய மாட்டாங்க. சரி, இப்போ பிரதமர் ஒரு மாநிலத்துக்கு வர்றதா இருந்தா அதுக்கு முன்பாகவே 15 நாளுக்கு முன்னாடியே விஷயம் தெரிய வரும். மாக் ட்ரில் நடக்கும். எந்த ரூட் ஃபாலோ பண்ண போறோம் மாக் ட்ரில் நடக்கும். அவர் வரத்துக்கு 2 நாள் முன்னாடி இருந்தே அந்த மொத்த ஜோனையும் சானிடைஸ் பண்ணுவாங்க. சானிடைஸ் பண்ணுவாங்கன்னா அத சுத்தமா என்ன இருக்கு ஏது இருக்குன்னு முழுமையா அத இடம் ஃபுல்லாத்தையும் அந்த போதர்கள் ஏதாவது மண்டி கடந்தாலோ, குப்பைகள் மண்டி கடந்தாலோ, இல்ல எங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு, எங்கெல்லாம் ஏதாவது சான்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் ஃபுல்லா சானிடைஸ் பண்ணி அதை சுத்தப்படுத்தி அப்புறப்படுத்தி என்ன பிரச்சனைகள் வருமோ அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதை ப்ராப்பரா வச்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் பிரதமர் அந்த இடத்துக்கு அந்த ரூட் வழியா போக முடியும். ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை தான் பிரதமரை ஒரு பிரச்சனைக்குள்ள ஒரு என்ன சொல்றது, ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கும் வகையில ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு ஏற்பட்டது எப்படின்னா, பஞ்சாப்ல குருதாஸ்பூர் மாவட்டத்து பக்கத்துல அவரு பிரிட்ஜ் மேல அவரோட வாகனங்களை சில நேரங்கள் சில அரை மணி நேரம் என்னமோ நிக்க வச்சுட்டாங்க. அப்படியும் போவோம் ஃபார்மர் அஜிடேஷன் என்ற பேர்ல. அப்ப காங்கிரஸ் சர்க்கார் தான் அங்க இருந்தது. அப்பதான் மிகப்பெரிய அளவுல அதனால பிரச்சனை வெடித்தது. அது தெரிந்தே காங்கிரஸ் அரசு அங்கே செய்ததனால் காங்கிரஸ் அரசுக்கு மிகப்பெரிய கண்டன குரல்களும் எழுந்தது. பட் மற்றபடிக்கு தெரிந்தே எந்த அரசாங்கமும் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க கூடாது என்றோ நிராகரிக்கவே முடியாது. அது ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் அவரை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது நம்மளோட பாராளுமன்றத்திலேயே ஏற்படுத்தப்பட்ட சட்டத்திட்டம். அது எஸ்பிஜி ஆக்ட் அப்படின்றது, ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப்புக்காக அவர் பிரதமரை பாதுகாக்கிறதுக்காகவே தனி சட்டம் இருக்கிறது. அதற்கு எதிராக யாரும் எந்த செயல்பாடும் செய்ய மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா திரு ராஜீவ்காந்தி மறைவுக்கு பிறகு எஸ்பிஜி ஆக்ட
அதுக்கு வந்து அமெண்ட்மெண்ட் திருத்தம் எடுத்து வந்தாங்க. அதுக்கப்புறம் நரேந்திர மோடி அவர்கள் அரசு வந்த பிற்பாடு திரும்பி இன்னொரு திருத்தம் எடுத்து வந்திருக்காங்க. ஆனா எந்த திருத்தம் எடுத்து வந்தாலும் கால வரைவரைன்னு இருக்கு. முன்னாள் பிரதமர்களுக்கு எத்தனை ஆண்டு காலம் அவர்களுக்கு எஸ்பிஜி பாதுகாப்பு உண்டு, அந்த வரைவரை முடிவு செய்யப்பட்டுள்ளது. எஸ்பிஜி பாதுகாப்பு அதோட இலக்கு என்ன, அது எப்படி இருக்கணும், அதோட பிரதமருக்கு எந்த மாதிரியான எஸ்பிஜி ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், அவர் வெளிநாடுகள் செல்லும் போது அவருக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகள் என்ன, இந்தியாவுக்குள்ள இன்னொரு மாநிலத்துக்கு செல்லும் போது அவருக்கு பாதுகாப்பு வழிமுறை என்ன, இது எல்லாமே வந்து வரையறைப்படுத்தப்பட்டுள்ளது. நன்றி சார். பிரதமர் மோடியின் பாதுகாப்பு குறித்து மிக தெளிவான பல்வேறு கேள்விகளுக்கு பதில் எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி. வணக்கம். ஜெயின். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.